என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? உருண்டை பண்ண போகிறேன் பிரியா. பயிர் உருண்டை பண்ண போகிறேன். என்ன மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. ஒன்றும் ஸ்நாக்ஸ் ஒன்றும் இல்லை. சரி கொஞ்சோண்டு உருண்டை பிடிச்சி வைப்போம். இது வந்து பயிர் உருண்டை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. சரி நான் அதெல்லாம் கொஞ்சமாக உருண்டை பிடிப்போம்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சிருக்கேன். சும்மா ரொம்ப மாவு அரைக்கல, சும்மா ஒரு 1/2 கிலோ போய் அப்பா விட்டு அரைச்சிட்டு வர சொன்னேன். சரி சரி இப்போதான் அரைச்சிட்டு வந்தாங்களா? அரைச்சிட்டு வந்து அதை சலிச்சிட்டு இதெல்லாம் மாவு கொட்டி வச்சிருக்கேன். மீதி மாவு இதில் வச்சுட்டேன். எப்போதும் நான் வந்து உருண்டைக்கு மாவு எந்த மாவு அரைச்சாலுமே இந்த மாதிரி பேப்பரில் வந்து எழுதி ஒட்டிடுவேன். இதேன்னு வச்சுக்கேன், நம்ம வந்து எடுக்கும்போது வந்து என்னன்னு தெரியாது, எந்த மாவுன்னே நமக்கு தெரியாது. இப்போ ஜீனி போட்டு நான் இப்போ கலந்துட்டேன். அதனால வந்து இப்போ ஜீனி வந்து மிக்சிலே அரைச்சிக்கிட்டேன். அரைச்சி நான் கலந்துட்டேன். நான் சமயத்தில் நம்ம வந்து என்ன ஆகும்னா, நம்ம வந்து எதுன்னே தெரியாது, வாயில போட்டு பார்த்தாலும் தெரியாது, முறுக்கு மாவுலாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால எந்த மாவு அரைச்சாலும் சலிச்சுட்டு இந்த மாதிரி சின்ன ஒரு பிட்டு பேப்பர் எடுத்து அதில் வந்து போட்டு வச்சிருவேன். அப்போதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம், அதான் சரி கொஞ்சோண்டு இப்போ உருண்டை பிடிப்போம்னு சொல்லிட்டு உருண்டை பிடிச்சிட்டு இருந்தேன். நெய்யெல்லாம் வேறு வீட்டில் இருந்தது. சரிட்டு அதான் கொஞ்சம் பயிர் உருண்டை கொஞ்சம் ஹெல்த்தாகவும் இருக்கும்ல. ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு தான் சரிட்டு கொஞ்சம் நெய் விட்டு இந்த முந்திரியை வறுத்துக்குவோம். சரி வறுத்துட்டு இதை இப்போ அந்த உருண்டை பிடிச்சி செஞ்சோம்னா 2 நாள் வச்சுட்டு சாப்பிடுவாங்கல்ல. ஆமாம், அதுக்காக தான். இதுலேயே நான் வந்து நெய் என்னம்மா வாங்கி உருக்குனீங்களா இல்லை வீட்லேயே செஞ்சதா? எப்பொழுதும் வீட்டில் இருக்கும். இந்த தடவை வந்து தீபாவளிலாம் வந்தது இல்லை, அதனால நெய்யெல்லாம் சரியாயிடுச்சு. அதனால நெய்யெல்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால வந்து இது நான் வந்து கடையில் வாங்கினது இருந்தது. வெண்ணெய் வாங்கி அப்படியே உருக்கி. நெய்யா வாங்க மாட்டீங்க, வெண்ணெயா வாங்கி தான் வச்சுங்க. ஆமாம், இப்போ வந்து லேசாக செவக்க வச்சு இதில் நம்ம கொட்டிக்கலாம். அதை சரி அப்போதான் நல்லா வந்து சாப்பிடும்போது அந்த முந்திரி வாயில நல்லா தென்படும். இதில் கொஞ்சம் நான் ஏலக்காய் போட்டுட்டேன் ஏற்கனவே. சரி 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 ஜீனியும் பைத்தமாவும் நம்ம வந்து சமமாகவே எடுத்துக்கணும். பயிர் வந்து 1/2 கிலோன்னா ஜீனியும் 1/2 கிலோ தான் நான் போதும் எடுத்துப்பேன். ஏலக்காய் போட்டுட்டேன். இது ஏலக்காய் வந்து கொஞ்சம் மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். ஜீனியும் அது போட்டு பவுடர் பண்ணிட்டோம்னா நம்ம வேணுங்கிறது எடுத்துக்கலாம். அப்பப்போ இப்போ மாவில் நல்லா ஊற்றிட்டு நல்லா கரண்டியால் கிண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கிட்டேன். நான் சூடு பண்ணி அப்படியே விட்டுட்டு பிசைஞ்சுப்போம். இதை நான் வந்து எடுத்து வச்சேன்னா இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.